வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வகுப்பறைகளில் அதிகப்படியான மாணவர்கள் பிரச்சனையை சமாளிக்க 100 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு. வகுப்பறைகளில் அதிகப்படியான மாணவர்கள் பயிலும் பிரச்சனையை சமாளிக்க இந்த ஆண்டு 100 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று கல்வி துணை அமைச்சர் ஒங்காவோ கூறினார். கல்வி அமைச்சர் சிஸ்டம் பினான் ber இண்டஸ்ட்ரி IBS எனப்படும் தொழில்துறை கட்டுமான அமைப்பு வகையிலான அறைகளை அமைக்கும். இதன் இயற்பியல் நிலை சாதாரண வகுப்பறைகளைப் போலவே இருக்கும் என்றார். சைபஜயா தேசிய பள்ளி உட்பட சில பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்ட இந்த முறை அதிகப்படியான பள்ளிகளின் பிரச்சனையை வெற்றிகரமாக தீர்த்துள்ளது என்று அவர் கூறினார். இந்த ஆண்டு IBS அறைகளை பயன்படுத்தி கூடுதல் வகுப்பறைகளை நிர்மாணிக்கும் திட்டத்தில் 100 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்படும் என ஒங்காவோ தெரிவித்தார். முன்னதாக சில நகர்ப்புற பள்ளிகளில் ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் வரை இருப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வந்துள்ள நிலையில் வகுப்பில் அளவுக்கு அதிகமான மாணவர்கள் இருப்பது கற்றல் அமர்வுகளை பாதிக்கும் என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அல்தான் துயா மரண வழக்கில் அரசாங்கமும் அரசியல் ஆய்வாளர் அப்துல் ரஸாக் பகிண்டாவும் மேல்முறையீடு நிலுவையில் இருப்பதால் 5 மில்லியன் ரிங்கிட் தீர்ப்பை நிபந்தனையுடன் ஒத்திவைத்துள்ளனர். அல்தான் துயா குடும்பத்திற்கு 4.7 மில்லியன் ரிங்கிட் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஒத்திவைப்பு அனுமதிக்கப்பட்டது. இந்த முடிவை நீதித்துறை ஆணையர் சுமதி முருகையா தெரிவித்ததாக அல்தான் துயா குடும்பத்தாரின் வழக்கறிஞர் சங்கீத் கார்டியோ குறிப்பிட்டார். இந்த பணம் குடும்பத்தின் வழக்கறிஞர் கணக்கில் வைக்கப்படும். மேல்முறையீடு மே 19ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. 2022இல் உயர் நீதிமன்றம் அரசாங்கம், ரஸாக், 2 முன்னாள் காவல்துறை அதிகாரிகளான சிருல் அசார் உமார், அசீலா ஹட்ரி ஆகியோர் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அல்தான் துயா கடந்த 2006இல் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது உடல் வெடிபொருட்களால் தகர்க்கப்பட்டது. இதன் தொடர்பில் அசீலாவுக்கும் ஜீருலுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அசீலாவின் தண்டனை பின்னர் குறைக்கப்பட்டது. கடந்த 2023இல் விடுதலையான பிறகு சிருல் தற்போது ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார். அரசாங்க துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் சமய விழாக்களுக்கான குறிப்பிட்ட வழிகாட்டுதல்கள் எதுவும் இல்லை என்று ஒற்றுமை அமைச்சர் ஆரன் அகுடாகாங் கூறினார். மாறாக சமூக இடைவெளியை குறைக்கும் அதே வேளையில் கலாச்சார பழக்க வழக்கங்கள், பண்டிகைகள், பாரம்பரியத்தின் பன்முகத்தன்மையை கொண்டாடும் வகையில் திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் அமைச்சு ஓர் அணுகுமுறையை எடுத்துள்ளது என்று அவர் கூறினார். தேசிய ஒற்றுமை கொள்கையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள 3 நோக்கங்களை அடிப்படையாக கொண்டே அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. மேலும் முஸ்லிம்கள் மற்ற சமய விழாக்களில் நேரடியாக ஈடுபட தடை செய்யப்பட்டுள்ளதை அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாஸ் இளைஞர்கள் அணி முன்னதாக கூறியது குறிப்பிடத்தக்கது. அதிகப்படியான செயல்பாடுகளை கையாள பல அரசு நிறுவனங்களை சீரமைப்பதற்கான முன்மொழிவு விரைவில் அமைச்சரவைக் கூட்டத்தில் முன்வைக்கப்படும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். இது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படுவதற்கு முன்பு அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அதிக நட்டத்தை பதிவு செய்யும் நிறுவனங்கள் இருப்பதால் அரசு நிறுவனங்கள் உயர்மட்ட அனுமதியின்றி தங்களின் கீழ் நிறுவனங்களை உருவாக்க அனுமதிக்கப்படாது என்று அன்வர் கூறினார். நிறுவனங்களை ரத்து செய்வது எளிதானது அல்ல, ஆனால் அது செய்ய வேண்டிய ஒன்று என்றால் நாம் அதை செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். மலேசியா இப்போது வடகிழக்கு பருவமழையின் இறுதி கட்டத்தில் உள்ளது. இந்த வானிலை மார்ச் இறுதியில் முடிவடையும். அதன்பின் வழக்கத்தை விட வெப்பமான வறண்ட வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேகமூட்டமும் மழைப்பொழிவும் குறையும் என மெட் மலேசியா கணித்துள்ளது. அக்காலகட்டத்தில் வெப்ப அலைகளும் உள்ளூர் புகை மூட்டமும் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொதுமக்கள் நீர் பயன்பாட்டை சிக்கனப்படுத்தவும் எந்தவொரு திறந்தவெளி எரிப்பை தவிர்க்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். பெருமகன் அவாம் எனப்படும் பொது வீட்டு வசதி ப்ராஜெக்ட் பெருமகன் ராயாட் எனப்படும் மக்கள் வீட்டு வசதி திட்ட வீடுகளின் உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளை லாபம் ஈட்டுவதற்காக மற்றவர்களுக்கு வாடகைக்கு விடும் நடவடிக்கைகள் உள்ளன என்பதை பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா ஒப்புக்கொண்டார். இந்த விவகாரத்தை சமாளிக்க உள்ளூர் அதிகார மட்டத்தில் அவ்வப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. மேலும் குடியிருப்பாளர் மற்றவர்களுக்கு வாடகைக்கு கொடுப்பதை கண்டறிந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார்.
பாக்கெட் சமையல் எண்ணெய்க்கான மானியத்தை ஒவ்வொரு மாதமும் சாரா உதவி திட்டம் மூலம் பண பரிமாற்றமாக மாற்ற வேண்டும் என்று நம்பிக்கை கூட்டணியைச் சேர்ந்த பட்டாலிங் ஜயா நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சியான் சுங் பரிந்துரைத்தார். இது கசிவுகளையும் சிதறல்களையும் கட்டுப்படுத்த உதவும் என்று அவர் கூறினார். தற்போது பாக்கெட் எண்ணெய் மானியம் வழங்கும் முறை குறைந்த வருமானம் கொண்டவர்கள் பொருட்களை பெறுவதை கடினமாக்குகிறது. மேலும் மானிய கட்டுப்பாட்டின் செயல்திறன் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று கேள்விகள் எழுப்பப்பட்டு விவாதங்கள் நடந்து வருகின்றன. டத்துஸ்ரீ நஜீப் ரசாக் வீட்டுக்காவல் குறித்த கூடுதல் ஆவணம் தொடர்பாக முன்னாள் சட்டத்துறை தலைவர் தன்ஸ்ரீ அஹ்மத் தரீருடின் முகமது சலேக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளை தொடங்க விண்ணப்பம் செய்யவுள்ளார். நாளை மறுநாளுக்குள் விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய உள்ளதாக வழக்கறிஞர் தன்ஸ்ரீ முகமது ஷஃபி அப்துல்லா கூறினார். SRC இன்டர்நேஷனல் சிண்டியன் பர்ஹாட் நிதியில் 42 மில்லியன் ரிங்கிட் மோசடி செய்ததற்காக முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் வீட்டுக்காவலில் தனது எஞ்சிய சிறை தண்டனையை அனுபவிக்க அனுமதிக்கும் வகையில் 16வது மாமன்னரால் தீதா அடெண்டம் அங்கீகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.